வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மொறுன்னு உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான், அதிகமாக மசாலா பொருட்கள்லாம் எதுவும் சேர்க்கல. இப்போது நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். அதிகமாக எண்ணெய் சேர்த்தா தான் உருளைக்கிழங்கு வறுபட்டு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக கலர் மாறினதும் இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு இதை நம்ம வதக்கி விட்டுட்டு இதில் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம். இடையில் 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் கிளறி விட்டுட்டே இருக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடலாம். உருளைக்கிழங்கு முக்காப்பாக தான் வெந்ததும் இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸ்டார்டிங்லேயே நம்ம கருவேப்பிலை சேர்த்துட்டோம்னா உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகி வரும் பொழுது கருவேப்பிலை கருகி போயிடும். அதனால தான் நடுவில் சேர்க்குறேன். இதில் கடைசியாக 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இன்னும் உங்களுக்கு மொறுன்னு வேணும்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் வச்சுருக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு போதும் அப்படின்றதுனால நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். மொறு உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சாம்பார் சாதத்தோடு அல்லது தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நிச்சயமாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.